வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் வந்துட்டு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். எ கிங் ஹூ எமர்ஜ்ட் விக்டோரியஸ் இன் ஆல் திஸ் எக்ஸ்பெடிஷன் அண்ட் என்கிரேவ் த டைட்டில் செகண்ட் அலெக்சாண்டர் ஆன் ஹிஸ் காயின்ஸ். அது தமிழ்ல கொஸ்டின் பார்த்தோம்னா, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொருத்தி கொண்ட அரசர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு பக்மன் ஷா. பக்மன் ஷா வந்துட்டு பாமினி கிங்டத்தோடைய நிறுவனர். பாமினி கிங்டத்தோடைய நிறுவனர் தான் இந்த பக்மன் ஷா. இந்த பக்மன் ஷாக்கு 2-3 பேர்கள் இருக்கு. அதுல பக்மன் ஷா இருக்கா, அதுவே அலாவுதீன் பக்மன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் பக்மன் ஷாங்கிறது ஒரு பெயர். அடுத்தது சஃபர் கான் அப்படிங்கிறது இன்னொரு பெயர். சோ அலாவுதீன் பக்மன் ஷான பக்மன் ஷான்னு சொல்லுவாங்க, அலாவுதீன் பக்மன் ஷான்னு சொல்லுவாங்க, சஃபர் கான்னு சொல்லலாம், இன்னும் ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லலாம். ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் பாமினி கிங்டத்தை எந்த வருஷம் நிறுவினார் அப்படின்னு கேட்டா 1347. ஸோ 1347 தான் பாமினி கிங்டத்தை நிறுவனர் யாரு, பக்மன் ஷா நிறுவி இருக்கிறார். ஓகேங்களா. இவரு தான் அவருடைய நாணயங்களை 2வது அலெக்சாண்டர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாரு. இவரு அவரோட கிங்டத்தை ஒரு 4 பிரிவா பிரிச்சிருக்கிறாரு. அந்த பிரிவோட பேரு தராஃப். சோ அவருடைய ராஜ்யத்தை 4ஆ பிரிச்சிருக்காரு. அந்த பிரிவோட பேரு தராஃப். அந்த தராஃப் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள 4 இடங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளவு இடத்த அவர் ஆட்சி பண்றாரு அப்படின்னா அதை 4ஆ பிரிச்சிருக்கிறாரு. இதெல்லாமே தராஃப் தான். இதுல ஒவ்வொரு ஆளுநர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுல அந்த இடத்த நிர்வாகம் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட தராஃப்னு பிரிச்சாருன்னு கேட்டா, குல்பர்கா, தௌலதாபாத், குல்பர்கா, தௌலதாபாத், பீரார், பீடார், பீடார் அண்ட் பேரார். இப்படிதான் அவரு அவங்களோட இடத்த பிரிச்சிருக்காரு. இவர் யாரெல்லாம் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, கோண்டா வீடு, அப்புறம் ரெட்டி கிங்டம், அப்புறம் வாரங்கள், இந்த மாதிரி இடங்களை பிடிச்சி அதுலயே ஆட்சி பண்ணியிருக்காரு நம்ம அலாவுதீன் பக்மன் ஷா. தேங்க்யூ.